ஆக்சுவலா கனவா நனவானே தெரியல சத்தியமா. ஏன்னா உண்மையான ட்ரூ ஆர்சிபி ஃபேன் வந்து நானா தான் இருப்பேன். ஏன்னா நான் மேட்ச் பார்க்கல மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் அவங்க ஆடும் போது ஒரு விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர், அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஜாஸ் இங்கிலீஷை பார்க்கும் போதே ரொம்ப பயமா தான் இருந்தது. ஆக்சுவலா ஜெயிச்சிருவாங்க அப்படின்றதுனால தூங்கிட்டேன், மேட்ச் பார்க்கல. காலையில நைட்டுமே நிம்மதியாலாம் தூங்கல. நைட்டு தூங்கும் போதே கனவுல வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருக்குமா, எடுத்து போனை பார்க்கலாமா வேணாமா, பார்க்கலாமா தோத்துருப்பானுங்க, 18 வருஷம் ஜெயிக்கல, சரி இனிமே எங்கடா ஜெயிக்க போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ட்ரீம்லயே உட்காந்து வீட்டுல அப்படியே தான் படுத்துட்டு இருந்தேன். நிம்மதியாவே தூங்கல. காலைல எழுந்து முருகா எதனா ஒரு அதிசயம் நடந்திருக்காதா கடவுளே, ஆர்சிபி ஜெயிக்கணும்டா முருகா அப்படின்னு நினைச்சா ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டதுக்கப்புறம் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி ரீல்ஸை பார்க்குறேன். கோலி அழுகுற சீன் எல்லாம் அப்படியே மாற்றி வருது. அப்படியே எனக்கே ஒரு மாதிரி கண்ணு கலங்கிருச்சு எனக்கு சத்தியமா. ஏன்னா 18 வருஷம்ன்றது சும்மா இல்லை, தோக்குறவனுக்கு தான் தெரியும் அதோட பயங்கரமான வழி, தோக்குறவனுக்கு மட்டும்தான் தெரியும். கோலி அதாவது அட் லாஸ்ட் ஆட்டிடியூடும் டேலண்ட்டும் ஜெயிச்சுது அப்படின்னா அதுக்கு ஒரே பேரு கிங் கோலி தான். வேற யாருமே கிடையாது. ஆட்டிடியூடு இருக்கிறவன் எல்லாருமே ஜெயிச்சதெல்லாம் கிடையாது. சரிஞ்சவன் அதிகம் பேர் இருக்காங்க, ஆனா ஜெயிச்சவன் ஒரு சில பேர் தான் இருக்காங்க. ஸோ இன்னொன்று என்னன்னா, ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், பிரில்லியண்டான கேப்டனு. சத்தியமா இந்தியன் டீமுக்கு ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து கேப்டனா போடுங்க. சூரியகுமார் யாதவ் 2020 போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. அவ்வளோ ஒர்த் இல்லை, சும்மா ஒரே ஷாட்டை சும்மா இப்படியே பேக்லேயே அப்படிங்கிறதுனால அவர் வந்து ரொம்ப இதுலாம் கிடையாது. ஸ்ரேயாஸ் ஐயரை போடுங்க, நீட்டான ஒரு கேப்டன்சியான ஆளு, நல்ல கப்படிக்க கூட திறமை செம்மையா இருக்கு அவர்கிட்ட. தயவுசெய்து இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமை கொஞ்சம் ஷஃபிள் பண்ணுங்கப்பா. ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, அப்புறம் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா எல்லாம் சும்மா அதே டீம்லேயே நான் எத்தனை வருஷம் தான் இருப்பாங்க. அதே டீம்ல கொஞ்சம் ஷஃபிள் பண்ணுங்க, எல்லா டீமும் கொஞ்சம் ஷஃபிள் பண்ணுங்க. யாரும் ஒரு பிளேயரை மட்டும் ரிட்டைன் பண்ணுங்க. கோலி வந்து பெங்களூர்ல 18 வருஷமா இருக்காருன்னா அந்த மாதிரி யாரும் ஒருத்தர் ரிட்டைன் பண்ணுங்க. பும்ராலாம் வேற ஒரு டீமுக்கு போனா கண்டிப்பா அந்த டீம் வந்து கப்படிக்கும். அதை நல்லா யோசிச்சு பாருங்க. டெத் ஓவர்ல கண்டென்ட் பும்ரா மாதிரி கண்டென்ட் பண்றது யாருமே கிடையாது. நீ 10 ரன் 6 பாலுக்கு 10 ரன் கொடுக்கணும், பும்ரா கிட்ட பால குத்தினா வின் பண்ணும், அந்த டீமும் வின் பண்ணும். அது அழகா கப்படிக்கும். மும்பையிலேயே வச்சிருந்து அப்படியே வச்சு இவங்களே கப்படிலாம் 5க்கு 15 கப்படிலாம் அப்படின்ற பிளான் வச்சிருக்காங்க. நான் தயவு செய்து அடுத்த வாட்டி ஷஃபிள் பண்ணுங்க டீமை. அப்பதான் கொஞ்சம் டெல்லி, பஞ்சாப் இந்த மாதிரி டீம்லாம் வந்து கொஞ்சம் வந்து கப்படிக்கும். பாக்குற நமக்கும் நல்லா இருக்கும். சும்மா 5 கப்பு 10 கப்புன்னு வாங்கிட்டு அது ரொம்ப கடுப்பா இருக்காது, பார்க்கவே கடுப்பா இருக்காது. விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா பார்த்தா ஆர்சிபி வந்து 18 வருஷம் கழிச்சு 18வது வருஷம் கப்படிச்சிருக்கு. இதே மாதிரி ஃபுட்பால்ல பாத்தீங்கன்னா 31 வருஷம் கழிச்சு, 56 வருஷம் கழிச்சு, 78 வருஷம் கழிச்சு இந்த மாதிரிலாம் நிறைய டீம் கப்படிச்சிருக்கு. அப்ப அவங்களோட மைண்ட் ஸ்டேட்டஸ்லாம் எப்படி இருக்கும்ன்றத தயவு செய்து நினைச்சு பாருங்க. எதுவுமே நமக்கு கிடைக்கல, எதுவுமே நமக்கு நடக்கல அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க, ஓகேங்களா? கண்டிப்பா கிடைக்கும். ஒரே விஷயம் என்ன பண்ணணும்னா, அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை, அதுக்கான எஃபர்ட்டை கண்டிப்பா போடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் கிடைச்சே தீரும். கிடைக்காம எங்கேயுமே போகாது, கிடைச்சே தீரும். அதை விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு வரவெல்லாம் உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா அதே இடத்துல அப்படியே தான் உட்காந்துருங்க, ஓகேவா?